ஹாய் ஹலோ குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சம்மர் லீவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? ரொம்ப ரொம்ப அட்டகாசங்க. ஒன்றும் முடியல, 2 பேரை வச்சுக்கினேன். கலரிங் பண்ண சொன்னேன், காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. தலையில் ஃபுல்லாக பெயிண்டிங்கு, மூஞ்சில் கையில் ஃபுல்லாகவே பெயிண்டிங் பண்ணுறேன். வீடே ஒரு வழி ஆயிடுச்சிங்க. அவ்வளோ அட்டகாசம். 2 பேர் காலையிலேருந்து ஒன்றும் சமாளிக்க முடியல. ஃபைட்டு அவங்களையே பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எந்த வேலையும் ஆகலை. ஒரு பக்கம் சமைக்கவும் செய்யணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், இவங்களையும் பார்க்கணும். ஒன்றும் முடியலைங்க. ரொம்ப அவங்க டயர்ட் ஆகிட்டாங்கன்னு அப்புறம் ஜூஸ் போட்டு கொடுத்தேன், குடித்தாங்க. ஆரஞ்சு ஜூஸு குடிச்சிட்டு விளையாட ஆரம்பித்தாங்க. சரி என்ன குக் பண்ணுறது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகே, இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்தது. ஓகே, கர்ட் ரைஸ் செய்யலாம். கர்ட் ரைஸ்னால் என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் கர்ட் ரைஸு. அப்புறம் வேறு என்னென்னா மாங்காய் இருந்ததுங்க. சரி மாங்காய் தொக்கு செய்வோம் காம்பினேஷனுக்கு சொல்லிவிட்டு மாங்காவை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். 2 மாங்காவை கடுகு அப்புறம் வெந்தயம் போட்டு கொஞ்சமாக தாளிச்சிட்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு, அதில் வந்து காரத்தூள் பார்த்திங்கன்னா இந்த வெந்தயமும் கடுகும் ஒரு ஸ்பூன் போட்டு பொடியாக நுணுக்கி வச்சுக்கணுங்க. கொஞ்சம் குறைன்னு அதையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு மாங்காவை போட்டு அதையும் ஒரு 2 நிமிஷங்க ஃபுல்லாக நல்லெண்ணெயில் செய்யணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 வதக்குனாலே போதும். அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்பலாம் வேக விட வேணாம். செம்மையாக இருக்குங்க. 1 மந்த்து கூட கெட்டு போகாமல் இருக்கும். டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஊறுகாவும் இதே மெத்தட் தான் தாளிப்பேன், நல்லாயிருக்கும். தயிர்லேயும் மாங்காய் கேரட்லாம் போட்டு தாளித்து கொட்டி தயிர் சாதம், மாம்பழம் இருந்துச்சு, எல்லாம் வெயிலுக்கு சம்மருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஒரு வழியாக. இவங்களை வந்து இந்த 1 டே எனக்கு வந்து இன்றைக்கி ஓட்டுறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சரி ஓகே, எலிட் கார்னிவல்னு ஒன்று போட்டிருந்தாங்க. சரி ஓகே, அதை போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பியிருந்தோம். என் தங்கச்சி வீட்லேயும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என் தங்கச்சி, அம்மா, அப்புறம் வந்து என் பசங்க எல்லாம் டாக்ஸி புக் பண்ணி தான் போனோம். போயிட்டு நல்லா அங்கே வந்து சரி போர் அடிச்சிருமோ அப்படின்னு ஒரு யோசனையில் இருந்தோம். அப்புறம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அது பாட்டு ஒரு சைடு இருக்கட்டுமே, நம்ம ஒரு சைடு நம்ம குழந்தைங்கள எவ்வளோ சூப்பராக வச்சுக்கிறோம், அவங்கள எவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறோன்றது தான். ஏன்னா இவங்க வளரும்போது விட்டுட்ட பிறகு அப்புறம் வளர்ந்துட்ட பிறகு எதையும் செய்யலைன்னு ஃபீல் பண்ணி என்னங்க பிரயோஜனம். அது அந்தந்த வயசில் அனுபவிக்கணும்னா அது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க. குழந்தைங்க அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணாங்க. அங்கே நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. அவ்வளோ கேம்ஸையும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர்னு யாரை பார்க்குறதுனே தெரியல, அதில் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சைடு தோர்னா, யோகேஷ், தாமினி, என் தங்கச்சி குழந்தை பேர் தாமினி, அவங்க எல்லாம் ஒரே விளையாட்டு தான். யோகேஷ் ஒரு கேமில் விட்டோம், அதை வந்து சாட்சி போட ரொம்ப ட்ரை பண்ணார். அது வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். போட முடியல, கடைசியில் கையிலே எடுத்து போட்டுட்டான். அந்த மேமும் ஒரே சிரிப்பு தான். இதில் வந்து என்னென்னா இந்த கேமில் வின் பண்ணுறவங்களுக்கு சின்ன சின்ன ப்ரைஸஸ் இருக்கும் போல். இவங்க எதுவும் வின் பண்ணல, ஆனால் எல்லா கேமும் விளையாடினாங்க. பசங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. நல்லா ஃபுல்லாக ஒரு 6 to 7 o'clock வரைக்கும் அங்கே தான் இருந்தோம். நல்லா டைம் பாஸ் ஆச்சு. நல்லா டயர்ட் ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரே ஆட்டம் பாட்டம் தான். அங்கே 2 இந்த பொம்மை வேறு இருந்துச்சு, அது கூட ஒரே ஜாலியாக இருந்துச்சு. பசங்க தோர்னா அப்படியே அது பின்னாடியே சுற்றி வந்தா. நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரோக்ராமை. இதுவும் ஒரு பிஸ்னஸ் ட்ரிக் தானே, அட்மிஷன் போடுறதுக்காக. இருந்தாலும் நம்மளுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான், எதுவுமே வந்து இது கிடையாது, எதுவும் பே பண்ணுற மாதிரி இல்லைன்னொன்னுமே கிளம்பியாச்சு. ஏன்னா இவங்க போடுற ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் பே பண்ணால் பயங்கரமாக லிஸ்ட்டு போகும். ஸோ இது ஃபுல்லாகவே ஃப்ரீ தாங்க. நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்னொன்று யோகேஷ் அந்த பிரெயின் பாக்ஸ் கிளாஸில் இருக்கக்கூடிய நிறைய ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்கவுங்க கிட்ஸ் கூட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. என்ன நாங்கள் தான் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டோம் அதில்.
அதில் ஃபுட்டும் ஒரு சைடு வச்சுருந்தாங்க. பசங்க அழகாக போய் ஸ்நாக்ஸு எல்லாமே சாப்பிட்டாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, காஃபி, டீ, அப்புறம் சுண்டல் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாம் விளையாடி ஒரு வழியாக அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டு சரி கிளம்பலான்னு முடிவு பண்ணோம். கடைசியில் தான் பார்த்தா கடைசியில் ஒரு ஐட்டம் வச்சுருந்தாங்க, இந்த பால் ஐட்டம். போய் செட்டில் ஆகிட்டாங்க. அதுலேருந்து வெளியே வரவே மனசே இல்லை. எல்லாம் அவ்வளோ ஆட்டம், படுத்து உருண்டு பிறண்டு ஒரே ரகலை. சின்னதுலேருந்து குட்டிலேருந்து எல்லாம் ஒரே ரகலை. எல்லாம் நல்லா ஆட்டம் போட்டு அதோட எப்படியும் மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்து வயிறை ஃபில் பண்ணி அதோட வீட்டுக்கு வந்தாச்சுங்க. சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அவ்வளோதானே, இன்றைக்கி நாள் இப்படி தாங்க போச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.